இன்று நம்மளுடைய மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் 3 திட்டங்கள் மக்களுக்கு சேவை செய்ய துவக்கி வைத்துள்ளார். அதில் முதலாவது சஞ்சார் சாத்தி ஆப். இந்த ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா மக்கள் இன்றைக்கி படுற நிறைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படின்னா இப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ராட் கால் வருது, நம்மளை ஏமாத்துறாங்க, பணம் போடுங்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது மக்கள் எங்கே போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணுன்றது ஒரு பெரிய புதிராக இருந்தது. மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, இங்கேயும் பதில் கிடைக்காத நிலைமை இருந்தது. இப்போ இந்த சஞ்சார் சாத்தி ஆப் மூலமாக அவங்க எந்த நம்பர்லேருந்து கால் வந்தது, எப்போ வந்தது, என்ன வந்ததுன்னு போட்டுட்டாங்கன்னா உடனே மத்திய அரசு இந்த நம்பரை இந்த கனெக்ஷன் எந்த ஆப்ரேட்டர்கிட்டேருந்து ஒர்க் பண்ணுதோ அவங்களுக்கு அந்த தெரிவிக்கப்படுத்தி அந்த ஆப்ரேட்டர் உடனே அந்த கனெக்ஷன் ஜென்யூனான கனெக்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணி அது ஜென்யூன் இல்லைன்னா இமீடியட்டாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது நம்பர் 1. நம்பர் 2 இதே மாதிரி பேங்கிங் ஃப்ராட் நடக்குது, அதையும் இதே மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் இதெல்லாம் யூஸ் பண்ணி வேறு யாராவது கனெக்ஷன் வாங்கிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த கனெக்ஷனை போய் ஃப்ராடுன்னு போய் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த கனெக்ஷன் நம்ம பேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போலீஸ் நம்மளை என்னது உங்கள் பேரில் தான் இருக்குது கனெக்ஷன் கேட்பாங்க. ஸோ இது மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ நம்மளோட ஆதார் நம்பரையோ இல்லை லைசன்ஸ் நம்பரோ ஏதோ என்னென்னலாம் ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை போய் நம்ம அந்த ஆப்பில் போட்டோம்னா இந்த ஆதார், இந்த லைசன்ஸ் ஐடி இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன கனெக்ஷன் வாங்கியிருக்கோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக காமிச்சிரும். அது காமிச்சதுன்னா மக்கள் என்ன பண்ணலாம், அதிலே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் என்னோட நம்பர் இல்லை அப்படின்னு அதை மார்க் பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் துண்டிக்கப்படும். 4வது பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம புதுசாக போய் ஒரு கடையில் போய் வாங்குகிறோம். இது வாங்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணி கம்பெனிலேருந்து வருதா இல்லை திருடி விற்கிறாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை அந்த ஐஎம்இ நம்பர், நம்ம வாங்குகிற ஐஎம்இ நம்பரை இந்த ஆப்பில் போட்டோம்னா அது காமிச்சிரும். இது திருடப்பட்டு இருந்தால் திருடப்பட்டதுன்னு காமிக்கும், திருடப்பட்டது இல்லைன்னா ஒரிஜினல்னு காட்டும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு தொலைச்சாலோ அதையும் போட்டோம்னா பிளாக் பண்ணிடும். அது பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அது திருப்பி நம்மளுக்கு அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துடுவாங்க. இது மேஜர் இதெல்லாமே கஸ்டமர் சென்ட்ரிக்காக இருக்கிறது சஞ்சார் சாத்தி ஆப்.